ஹாய் ஆல். இந்த வீடியோவில் இந்த Pinelab Machineல QR கோடை யூஸ் பண்ணி எப்படி பேமெண்ட் ரிசீவ் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஆல்ரெடி எல்லாத்தையும் HDFC QR கோடோட ஒரு சின்ன ஸ்டாண்ட் இருக்கும். அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி பே பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ரெஃபரன்ஸ் எங்களுக்கு அனுப்பிச்சு எங்ககிட்ட வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுவீங்க. இந்த டிலேஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஒரு புது ஃபீச்சர் இதில் எனபிள் பண்ணியிருக்கோம். இந்த டவுன் ஏரோவை கிளிக் பண்ணுங்கள். இதில் UPI அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த யூபிஐயை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் அந்த பேஷண்ட் உங்களுக்கு பே பண்ணணும் அப்படிங்கிறத கேட்கும். நான் எக்ஸாம்பிளுக்காக ₹1 இதில் என்ட்ரு பண்ணுறேன். ₹1 என்ட்ரு பண்ணிவிட்டு நான் சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா ஒரு யூனிக் QR கோடு ஒன்று ஜென்ரேட் ஆகும். இந்த QR கோடு வந்து இந்த டிரான்சாக்ஷனுக்கு மட்டும்தான். இந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சோடனே அந்த QR கோட் டெலிட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக இன்னொரு பேஷண்ட் வந்தாங்கன்னா இப்போ ₹5 போட்டு ஜென்ரேட் பண்ணிங்கன்னா அப்போ ஒரு QR கோட் ஜென்ரேட் ஆகும். இப்போது நான் சப்மிட் கொடுக்க போகிறேன். சப்மிட் கொடுத்தோன்னா ஒரு QR கோட் ஜென்ரேட் ஆகிருக்கு. இந்த QR கோட் யூனிக் QR கோட். இந்த QR கோட் ஒரே வாட்டி தான் ஒர்க் ஆகும். இது வந்து ஃபோன்பே, பேடிஎம், பாரத் பீம், அமேசான் பே, ஏர்டெல் பே, ஃப்ரீ சார்ஜ், மொபிக்விக் அந்த மாதிரி எந்த ஒரு ஆப்லேருந்து வேணாலும் பே பண்ண முடியும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக என்கிட்ட உள்ள ஃபோன்பேலேருந்து இதை நான் பே பண்ண போகிறேன். இதில் உள்ள இந்த QR கோடை நான் ஸ்கேன் பண்ணியிருக்கேன். இதில் ARC இன்டர்நேஷ்னல் காமிக்குது, TID நம்பர் காமிக்குது, ₹1 காமிக்குது. இந்த ₹1 என்னால் எடிட் பண்ண முடியாது. எந்த பேங்க் மூலமாக பே பண்ண போகிறோங்கிறது காமிக்குது. பின் நம்பர் கேட்கும். சப்மிட் கொடுத்த உடனே இது வந்து அந்த பேஷண்ட் வந்து அவங்களோட பின் நம்பர் போடுவாங்க. பின் நம்பர் போட்டுட்டு சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகும். எஸ், டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆன உடனே இதில் வந்து என்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறது காமிக்குது. இந்த டிரான்சாக்ஷன் ஸ்லிப்பும் பிரிண்ட் அவுட் வந்துடும். ஸோ கஸ்டமர் காப்பி வேணும்னாலும் நீங்கள் ஒரு காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து கஸ்டமருக்கு கொடுக்க முடியும். ஸோ இதனால் நீங்கள் வந்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இது கன்ஃபர்மேஷன் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ரிசீவ் பண்ணுற பேமெண்ட்ஸுக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட் ஆகிறதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு பிரிண்ட் அவுட் வரும். இதில் UPI சேல்ஸ் கம்ப்ளீட் அப்படின்னு வர்றது மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல் டிரான்சாக்ஷன். வேறு ஏதாச்சும் காமிச்சிச்சு, செக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் காமிச்சிச்சுன்னா அதெல்லாம் ஃபெயில்டு டிரான்சாக்ஷன். டிரான்சாக்ஷனோட ஸ்டேட்டஸை அவங்க சைடில் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். இப்போது இதில் டிரான்சாக்ஷன் நடந்துருச்சு. இது பேட்சில் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் செட்டில் பேட்ச் கொடுத்தீங்க அப்படின்னா இது நார்மலாக நீங்கள் டெய்லி ஈவினிங் பண்ணுற செட்டில் பேட்ச் அதே ப்ராசஸ் தான். இது நீங்கள் ஈவினிங் பண்ணிங்கன்னா போதுமானது. ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன் அந்த ₹1. அதனால் ஆல்ரெடி ஒரு ₹1 காமிக்குது. ஸோ செட்டில்மெண்ட் ரிப்போர்ட் வந்துருச்சு. இந்த செட்டில்மெண்ட் ரிப்போர்ட் UPI HDFCன்னு போட்டுட்டு எந்தெந்த டிரான்சாக்ஷன் எவ்வளோ ரூபா பண்ணியிருக்காங்க, மொத்தம் எவ்வளோ ரூபா அப்படிங்கிறத போட்டிருக்கும். இந்த மாதிரி ரிசீவ் பண்ணுறதை நீங்கள் வசிட்டாவில் கார்டு மோட்லேயே சேவ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு கார்டு மோட்லேயும் ஒரு பேமெண்ட் வாங்கியிருக்கீங்க, இந்த மாதிரி UPIலையும் பேமெண்ட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இந்த கார்டு டிரான்சாக்ஷன்லாம் மேலே வரும். கார்டு டிரான்சாக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி UPI HDFCன்னு போட்டு இந்த டிரான்சாக்ஷன் வரும். தேங்க்யூ.